بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் இலங்கையிலே நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வு தொடர்பாக அதனுடைய மார்க்க கண்ணோட்டம் என்ன என்பதை நாம் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது, இலங்கையிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடிய பல இஸ்லாமிய இயக்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா ஜமாத்தே இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இலங்கையிலே செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பினுடைய அரபிக் கல்லூரி, பெண்களுக்கான அரபிக் கல்லூரி ஒன்று இலங்கையினுடைய மாவனல்லை பகுதிகளிலே இயங்கி வருகிறது. இந்த அரபு கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா கடந்த 16ஆம் தேதி கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்திலே நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவிலே மாணவிகளுக்கான பட்டம் வழங்குவதற்காக 2011ஆம் ஆண்டு நோபல் பரிசு, சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற்றுக்கொண்ட தவக்குல் கர்மான் என்ற பெண்மணி அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த தவக்குல் கர்மான் அவர்கள் அழைக்கப்பட்டுத்தான் குறித்த மாணவிகளுக்குரிய பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. BMICHலே இந்த நிகழ்வு 16ஆம் தேதி நடைபெற்றது. இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயங்கள் என்னவென்றால், இந்த தவக்குல் கர்மான் என்பவர்கள் யார் என்று சொன்னால், தவக்குல் கர்மான் என்ற பெண்மணியை பொறுத்தவரையில் பெண்களுக்கான வன்கொடுமைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும், பெண்களுக்கான சுய உரிமைகள் வேண்டும் என்பதற்காகவும் போராடியதினூடாக இவருக்கு 2011ஆம் ஆண்டு நோபல் பரிசு, சமாதானத்திற்கான நோபல் விருது கிடைத்தது. இதுதான் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய பணியாக கருதி அவருக்கு கிடைத்த ஒரு சர்வதேச அங்கீகாரமாக இன்றைக்கு அத்தனை பேரும் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரையில, அதிலும் குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு மத்தியிலே கல்விமான்கள் என்று தங்களை தாங்களே பேசிக் கொள்ளக்கூடியவர்கள் அல்லது நாங்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் எங்கேயாவது யாருக்காவது ஒரு நோபல் பரிசு கிடைச்சிட்டா, இல்லை என்று சொன்னா ஏதாவது ஒரு விருது கிடைத்து விட்டது என்று சொன்னால், ஒரு பெண்மணிக்கு ஏதாவது ஒரு பாராட்டு விழா வச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த பெண்மணியை இந்த உலகத்துக்கு அவங்க எப்படி காட்சிப்படுத்துவாங்க தெரியுமா? அவதான் இஸ்லாமிய பெண்களுடைய பெண் ஆளுமையை போன்றும், இவங்களை விட்டா பெண் ஆளுமைகள் இல்லாத மாதிரியும், எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி தெரியுமா, அவர் அப்படியாக்கும் அவர் இப்படியாக்கும் என்று சொல்லி அவருக்கே இல்லாத பில்டப்புகளை எல்லாம் கொடுத்து அவர்களை உச்சாணி கொம்புல கொண்டு வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில இஸ்லாம் பல பெண்களை, ஆளுமை மிக்க பெண்களை இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறது. எப்படி உருவாக்கி இருக்கிறது தெரியுமா? பெண் ஆளுமை மிக்க பெண் ஆளுமை என்று சொன்னா நாம் என்ன நினைச்சிடக்கூடாது, ஃபேமஸ கருத்துல கொண்டு பெண் ஆளுமையை முடிவு செய்யக்கூடாது. பெண் ஆளுமை என்பதை இஸ்லாம் எப்படி பார்க்கும் என்று சொன்னா, பெண் ஆளுமையா இருந்தாலும் சரி, ஆண்களில் ஆளுமை மிக்க ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்க தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய அடிப்படை அகீதாவை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவை வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள்தான் சிறந்த பெண் ஆளுமையாக, சிறந்த ஆளுமை மிக்க ஆணாக உலகத்திலே மதிக்கப்படுவார்கள். இறைவனிடத்திலும் இவர்களுக்குரிய ஃபாய்தாக்கள் கிடைக்கும். அப்ப இதுதான் பெண் ஆளுமைக்குரிய அடிப்படை தகுதியாக இஸ்லாம் எதை பார்க்கும் என்று சொன்னா, மார்க்க தெளிவையும் மார்க்கத்தை பின்பற்றுவதையும் தான் இஸ்லாம் பார்க்கும். சர்வதேச மட்டத்தில் ஒரு நோபல் பரிசு எதுக்காவது கிடைச்சதுன்னு சொன்னா, பார்த்தீர்களா முஸ்லிம் பெண்கள் எப்படி தெரியுமா என்று சொல்லி நினைக்கிறார்கள். அப்ப உண்மையிலே பெண் ஆளுமை அல்லது சிறந்த ஆளுமை மிக்க ஆண் என்று சொன்னா நாம் எதை புரியணும் சொன்னா, மார்க்க தெளிவு முதல்ல அவங்களுக்கு இருக்குதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப 16ஆம் தேதி நடந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அமைப்பு இலங்கையிலே மதரசாவை நடத்துகிற ஒரு அமைப்பு, அதிலும் குறிப்பாக பெண்கள் மதரசா நடத்தப்படுகிறது. பெண்கள் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு தவக்குல் கர்மான் அழைத்து வரப்படுகிறார். அவர் அழைத்து வரப்பட்ட முறை எப்படி இருந்தது? அவரை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அந்த போட்டோக்களை எல்லாம் நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள், இணையதளங்களில் பார்த்திருப்பீர்கள். என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மாற்று மதத்தவர்கள், நம்ம நாட்டில் இருக்கிற பௌத்த சகோதரர்கள் எப்படி அவங்களுடைய விழாக்கள்ல வரவேற்பு நடத்துவாங்களோ அது மாதிரி வரவேற்கப்படுகிறார். அப்படி வரவேற்கலாமா?
அந்த அவங்களுடைய இசை கச்சேரிகள் எல்லாம் நடத்தப்பட்டு, அந்த டான்ஸுகள் எல்லாம் நடத்தப்பட்டு, ஆம்பளை பொம்பளை எல்லாம் கலந்து பெரிய களியாட்ட டான்ஸுகள் எல்லாம் நடத்தப்பட்டு அவர் வரவேற்கப்படுகிறார். இஸ்லாமிய பெண் ஆளுமையாக இருந்தால் இப்படி வரவேற்க முடியுமா? இப்படி வரவேற்பதை தான் இஸ்லாம் கற்றுத்தருகிறதா? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். யார் ஒரு சமுதாயத்திற்கு ஒப்பாகிறார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே. ஒரு சமுதாயத்தவர் தங்களுடைய இபாதத்தாக, தங்களுடைய வணக்க வழிபாடாக, தங்களுடைய வரவேற்பு நிகழ்ச்சிகளில் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு இஸ்லாமிய பெண்ணாளுமை என்று சொல்லி நீங்க தூக்கி தலையில வச்சு கொண்டாடக்கூடிய ஒருத்தங்களை அழைச்சுக்கிட்டு வரும்போது இப்படித்தான் அழைத்து கொண்டு வருவீர்களா? அழைச்சுக்கிட்டு வந்து இங்க பட்டமளிப்பு விழாவில் வச்சு அவர் தான் பட்டமளிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, ஒரு மார்க்கத்தை படித்து கல்லூரியில் வெளியாகி 7 வருடங்கள் 5 வருடங்கள் கல்லூரியிலே இருந்து மார்க்கத்தை படித்திருக்கிற பெண்மணிகளுக்கு அவர்கள் படித்ததற்கான பட்டமளிப்பு விழாவில் பட்டம் கொடுக்கக்கூடியவர் மார்க்கத்தில் உள்ளவராக இருக்கணுமா இல்லையா? அப்ப என்ன பார்க்கறாங்கன்னு சொன்னா, தங்களோட மதரசாட ஃபேமஸ கூட்டணும்னு சொன்னா எப்படி கூட்டலாம்? உலக அளவுல ஃபேமஸான ஒருத்தங்களை கூட்டி வந்து பட்டம் கொடுத்துட்டோம்னு சொன்னா, எந்த தவக்குல் கர்மான் எதுக்கு வந்தாங்க தெரியுமா? ஆயிஷா சித்திகாவுக்கு பட்டம் கொடுக்கிறதுக்காக வந்தாங்க. ஆயிஷா சித்திகா மதரசால மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழாவுக்காக தவக்குல் கர்மான் வந்தாங்க என்று சொல்லி, தவக்குல் கர்மான் எதற்கு வந்தார்கள் என்ற கேள்விக்கு பதிலாக மதரசாவினுடைய பெயரை சொல்லி மதரசாவுக்கு ஃபேமஸ உண்டாக்குறதுக்காக, மார்க்கத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு நொபேல் பரிசு பெற்றாங்க என்ற ஒரே காரணத்துக்காக அவங்களை அழைச்சிட்டு வந்து நாம பட்டமளிப்பு விழா நடத்திருக்கிறீங்களே, இது ஒரு மார்க்க தெளிவுள்ள, மார்க்கத்தை பின்பற்றுகிற, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற ஒரு அமைப்பு இதை செய்யலாமா? அதிலும் குறிப்பாக ஆட்சி பிடிக்க நினைக்கிற அமைப்பு இது. என்னன்னா, ஆட்சி பிடிக்க நினைக்கிற ஒரு அமைப்பு இது மாதிரி ஒரு தவறை செய்யலாமா? அப்ப இவங்க ஆட்சி வந்தாலும் எப்படி இருக்கு தெரியுமா? இப்படித்தான் இருக்கும். ஜனாதிபதி வருவாரு, மைத்ரிபால சிறிசேன வரக்கல இதே மாதிரி தானே டான்ஸுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அவர்களுடைய கண்டிய நடனம் என்று சொல்லுவார்கள், கண்டிய நடனத்தை எல்லாம் ஆடிக்கிட்டு வர்றது தான் தவக்குல் கர்மான் வரும்போதும் செஞ்சீங்க. இன்னைக்கு தவக்குல் கர்மானுக்கு செஞ்சவங்க நாளைக்கு ஆட்சி பிடிச்சா ஜனாதிபதி அவங்களோட இஸ்லாமிய ஆட்சின்னு கொண்டு வருவாங்கல்ல, அந்த இஸ்லாமிய ஆட்சியில ஜனாதிபதியும் அப்படித்தான் வருவாரா? அப்ப பிரதமர் அப்படித்தான் வருவாரா? மினிஸ்டர்மாரெல்லாம் அப்படித்தான் வரப்போறீங்களா? அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மதரசாவை ஃபேமஸ் படுத்தணும் அல்லது நம்ம இயக்கத்தை ஃபேமஸ் ஆக்கணும். யாரை கொண்டு வரணும்? யாரு ஃபேமஸோ அவங்கள கூட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்ல, இந்த தவக்குல் கர்மான கூட்டிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்க வைக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில குத்து விளக்கு ஏற்றப்படுகிறது. குத்து விளக்க தவக்குல் கர்மான் கையாலேயே குத்து விளக்கு ஏற்றக்கூடிய காட்சியில பாக்குறோம். குத்து விளக்கு ஏற்றதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? என்ன கேட்பாங்க, விரலாற்றுவது ஒரு பெரிய பிரச்சனையா? என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் தௌஹீத் ஜமாத் பெருசாக்குது. மார்க்கத்துல சின்ன விஷயம்னா ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? வலது கையால சாப்பிடுறது உங்களை பொறுத்தவரையில சின்ன விஷயம். சாப்பிடும் போது வலது கையால தான் சாப்பிடணுங்கிறது ஒரு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவனுக்கு பெரிய விஷயம். தொழுகையில் நெஞ்சில் தக்பீர் கட்ட வேண்டும், இப்படித்தான் தொழ வேண்டும் என்பது மார்க்கத்தை பின்பற்றுவவனுக்கு பெரிய ஒரு விஷயம். ஆனா மார்க்கமே தேவையில்லை, எங்களுக்கு இந்த இது மாதிரி ஆளுமை என்று காட்டிக்கிறனே, ஆட்சியை பிடிக்கணும் கோஷத்துல இருந்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாகத்தான் இருக்கும். ஆட்சி பிடிக்கணுங்கிறதுக்காக எந்த இடத்துல வேண்டும் என்றாலும் நாங்கள் சமரசம் செய்து கொள்வோம். இது மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, குத்து விளக்கு ஏற்றுதா, குத்து விளக்கு ஏற்றக்கூடிய அந்த வேலையை கூட இதே தவக்குல் கர்மான் செய்யறாங்க. இதே மாதிரி உங்களுடைய மதரசா மாணவிகளை வச்சு செய்வீங்களா? மதரசாவுக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு அழைச்சிட்டு வந்தீங்களே, அவங்க ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில குத்து விளக்கு ஏற்றக்கூடிய அளவுல மார்க்க தெளிவற்ற, மார்க்கத்தில் இது தவறு, இது இன்னொரு அந்நிய மதத்தினுடைய கலாச்சாரம், ரசூலுல்லாஹ் இதை தடுத்திருக்கிறார்கள், அந்த ஹதீஸ் கூட தெரியாத ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து நாம பட்டமளிப்பு விழா நடத்துறோமே, அப்ப நம்முடைய மார்க்க தெளிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி குறித்த இயக்கத்தார் உணர வேண்டாமா? இது செய்யலாமா இப்படி? அது மட்டும் இல்லாம இதை போட்டு முடியுது, இந்த சோசியல் மீடியாவில் பரவலா பரவுது. என்ன கருத்து? சில பேர் தங்களை அறிவாளி நினைச்சுக்கிட்டு என்ன சொல்றது தெரியுமா? பார்த்தீர்களா, இவர்கள் இப்படித்தான், இவர்களுக்கு எதிர்கால நிலைமை புரியாது, இப்படித்தான் இவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள். எதுக்கு விமர்சிக்கிறேன் தெரியுமா? ஈரான்ல கொமைனி ஆட்சியை பிடிச்சாரு. கொமைனியினுடைய அந்த பிரச்சாரத்தினால ஈரானுடைய ஆட்சி கைமாறி ஷியாக்கள் கைக்கு வந்துச்சு. அந்த டைம்ல ஆட்சியை பிடிச்சவன் ஷியாக்காரனா அல்லது அவன் முஸ்லிமா, முஸ்லிம் இல்லையா, இத கூட பார்க்காம உடனே என்ன பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சீங்க? இஸ்லாமிய ஆட்சி உருவாகி விட்டது, ஈரானிலே இஸ்லாமிய புரட்சி வெடித்து விட்டது, ஈரான் அப்படியாகும், ஈரான் இப்படியாகும் என்று சொல்லி இன்ன வரைக்கும் ஈரானுக்கு ஜால்ரா தூக்குறீங்களே. காரணம் என்ன? எவனாவது திடீர்னு அப்படி கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டான்னா அவனை பத்தி எழுதினா நமக்கு ஃபேமஸ் கிடைச்சிரும். அதே நிலப்புல தான் இன்றைக்கு ஹசன் துராபியை பத்தி அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இது மாதிரி எத்தனை பெண் ஆளுமைகள்னு நீங்க போடுகிற பட்டியல் எல்லாரையும் எடுத்து பாருங்க. இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதா? இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா? அப்ப என்ன அர்த்தம் கேட்டா,
ஒரு மலாலா யூசுஃபைஸ் மாதிரி எங்கேயாவது அவங்களுக்கு தேவை வரும்போது அவர்களை தூக்கி விடுவார்கள். அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க. அப்ப மார்க்கத்தை செய்யக்கூடிய நாம் தவக்குல் கர்மா நோபல் பரிசு வென்றுனா வென்றுட்டு போகட்டும். அவர்கிட்ட போய் என்ன இஸ்லாமிய ஆளுமை என்ன இருக்குது? அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து இங்க நிகழ்ச்சி நடத்தி பெண்களுக்கு பட்டம் அளிப்போம். நான் கேட்கிற மதரசாவில் பட்டம் வாங்குகிற பெண்மணி அவள் படித்ததற்காக அந்த பட்டத்தை பெறுகிறாள். அந்த பட்டத்தை கொடுக்கிறவங்க வந்து இஸ்லாத்தை பத்தி படிச்சவங்களா இருக்கணுமா இல்லையா? இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சவங்களா இருக்கணுமா இல்லையா? நீங்க யாரை வச்சு கொடுக்குறீங்களோ அவ இஸ்லாத்துல ஜீரோவா இருக்கிறா. ஆனால் அவங்கள கொண்டு வந்து வச்சு தான் இந்த நாட்டிலே நிகழ்ச்சி செய்தீர்கள். அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஒரு சர்வதேச அறிமுகம் கிடைக்க வேண்டும் அல்லது சர்வதேச அளவுல நமக்கு வந்து இது பேசப்பட வேண்டும் என்பதற்காக அந்த மாணவிகளுடைய பெயரை கெடுக்கிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதா இல்லையா? அப்ப மார்க்க பிரச்சாரம் செய்கிற அமைப்புகள் வெறுமனே ஆட்சி கோஷம் மாத்திரம் தலையில் இருந்தால் அவங்களுடைய நிலை அத்தனையும் எப்படி இருக்கும்? அகீதா தேவையில்லை, குர்ஆன் சுன்னா தேவையில்லை. இந்த அமைப்பினுடைய முக்கியஸ்தராக இருக்கிற அகார் முகமது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க தெரியுமா? சுபகுல குனூத்து ஓதலாமா ஓதக்கூடாதா? என்ன சொல்லணும்? அப்ப சுபகு குனூத்து ஒன்னோ ஓதுவது ஹராம்னுங்க, இல்லன்னு சொன்னா ஓதுவது கூடும்னுங்க. மார்க்கத்தை பொறுத்தவரை சுபகு தொழுகையில குனூத்துங்கிறது மார்க்கத்துல இல்ல. அதைத்தான் அவர்கிட்ட கேள்வியா கேட்கிறாங்க. இப்ப சுபகு தொழுகையில குனூத் இல்லன்னு சொன்னா இவங்க வஹாபிகள் தௌஹீத் ஜமாத்துக்காரன் மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டுருவாங்களா இல்லையா? அல்லது குனூத் இருக்குன்னு சொன்னா இவங்க வந்து பிதஅத்வாதிகள் காட்சிப்படுத்தப்பட்டுருவாங்களா இல்லையா? இந்த ரெண்டு இக்கட்டு வர்றதுனால உடனே என்ன சொல்றாரு தெரியுமா? தர்குஹு சுன்னா வ ஃபிஅலுஹு சுன்னா. அதை விடுவதும் சுன்னத்து தான், செய்வதும் சுன்னத்து தான். குனூத் ஓதாத சுபஹ் தொழுகை நிறைவேறுமா? குனூத் ஓதாத சுபஹ் தொழுகை நிறைவேறும். குனூத் ஓத வேண்டும் என்று சொல்றவங்களும் குனூத்த சுன்னத்துன்னு தான் சொல்லிக்கிறாங்க. பரந்துன்னு சொல்லலையே, பரந்தொண்டு விடுபட்டா தான் தொழுகை செல்லுபடி ஆகாது. எனவே குனூத் ஓதாத தொழுகை நிறைவேறாதுன்னு யாரும் சொல்லல. எனவே அது பிரச்சனையே அல்ல. ஆனா குனூத் சுபஹ்க்கு குனூத் இருக்குதா இல்லையான்றதுல கருத்து வேறுபாடிக்கு நீங்க ஓதுறாக்கலாண்டா ஓதுங்கோ, ஓதாதாக்கலாண்டா ஓதாம இருங்கோ. ஏண்டா மன் கணத்த பக்கத்து ஹசன் ஒமன் தரக்க பக்கத்து ஹசன். குனூத் ஓதினவர் நல்லதை தான் செஞ்சார், குனூத்தை விட்டவர் நல்லதை தான் செஞ்சார். ஃபிஅலு சுன்னாவா தர்கு சுன்னா. குனூத் ஓதுறது சுன்னத்து, குனூத்தை விடுறது சுன்னத்து. மார்க்கம்ன்றது கணக்கு பாடம் இல்ல. ஒன்று ஒன்று ரெண்டு சொல்றதுக்கு ஒன்று மண்ணும் 2ஆம் கேளும், ஒன்று மண்ணும் 11ஆம் கேளும், ஒன்று மண்ணும் நீங்க நினைச்சதாய்க்கும் மேலும் ஒன்று மன்றும் 2 என்றும் சொல்லுவார்களாம், ஒன்று மன்றும் 11 என்றும் சொல்லுவார்களாம். இதைத்தான் உங்க மதரசா மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? இதைத்தான் உங்க மதரசா மாணவர்களுக்கு படிச்சு கொடுக்குறீங்களா? இதைத்தான் உங்களுடைய இயக்க அங்கத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா? 1 1 2 உலகத்துல சொல்லுவாங்க. 1 1 11 எவனாவது சொல்லுவானா? எவனாவது ஒரு புத்திசாலி சொல்லுவானா? இவர் கணக்கு பாடத்துல ஓலவெல்ல பாசா பயிலாண்டு முதல்ல பார்க்கணும். ஏன் தெரியுமா? 1 1 2ங்கிறதே தெரியாம 1 1 11 என்று சொல்லக்கூடியவருக்கு இவருக்கு மார்க்க தெளிவு இருக்குமா? இவருக்கு வந்து ஒரு கணித பாடத்துல தெளிவு இருக்குமா? அப்ப மார்க்கத்துல நாம என்ன புரியணும்னா, குனூத்து இருக்குது இல்ல, ஹராம் ஹலால், இதைத்தான் அவங்க கேட்கிறாங்க. செய்யறவங்க செஞ்சுக்கிறீங்க, செய்யாதவங்க செய்யாதீங்க. செஞ்சாலும் சுன்னத்து தான், செய்யவில்லை என்றாலும் சுன்னத்து தான். குனூத்து ஓதினாலும் பிரச்சனை இல்லையா, ஓதலனாலும் பிரச்சனை இல்ல. 1 1 2 சொல்றியா சொல்லிட்டு போ, 1 1 11 சொல்றியா சொல்லிட்டு போ. அப்ப இவர்களுடைய ஃபத்வாக்கள் எல்லாமே சினிமா கூடுமா கூடாதான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அதுக்கு ஒரு சினிமாவை ஆதரிக்கிற மாதிரி ஒரு ஃபத்வா. யூசுப் அல் கர்தாவி அவங்க இவர்கள் அறிஞராக நினைக்கக்கூடிய ஒருத்தர் யார்? யூசுப் அல் கர்தாவி. அவர் வந்து பெண்களுக்கு முசாபகா செய்யறாரு. இதை காட்டினா இது ஒரு சின்ன விஷயங்க, இதெல்லாம் ஒரு மார்க்கத்துல பிரச்சனையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பையத்தை எடுப்பதற்காக நபித்தோழியர்கள் வருவார்கள். பையத் இஸ்லாத்துக்கு வர்றதுக்காக வருவாங்க. அப்ப கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுடைய கரத்தை தொட்டதே கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், அந்நிய பெண்மணியினுடைய எந்த பெண்ணுடைய கரத்தையும் நபிகள் நாயகம் தொட்டது கிடையாதுன்னு இருக்குது. யூசுப் அல் கர்தாவி வந்து அசால்ட்டாக பெண்களுடைய கையை பிடிச்சு முசாபகா செய்யறாரு. இதெல்லாம் பெரிய பிரச்சனையா? இது மார்க்கத்துல கூடும் தானே? இது என்ன சிக்கல்? இது மாதிரி கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் முற்போக்கு அறிஞர்கள், நாங்கள் எல்லாம் அப்படி சர்வதேச அளவுல இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க. இந்த மாதிரி தங்களுக்கு தாங்களே ஒரு எண்ணத்தை உண்டாக்கி வைத்திருக்க காரணத்தினாலதான் மார்க்கமே அறியாத ஒரு பெண்மணியை இலங்கைக்கு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த பெண்மணியையும் கூட்டிட்டு வந்து மார்க்கத்துக்கு முரணாக வரவேற்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்து, மாற்று மதத்தவர்கள் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்து, அவர்களும் குத்துவிளக்கு ஏற்றுகிற அந்த வழிகட்ட காரியத்தையும் செய்ய வைத்து கடைசியில என்னாச்சு? எதை அடையணும்னு நினைச்சாங்களோ அதை தலைகீழாக அடைகிற அளவுக்கு அல்லாஹு தஆலா இவர்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இவர்களுடைய எண்ணங்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன, இவருடைய ஆட்சி கோஷம் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமானது என்பதையெல்லாம் மிக தெளிவாக உணர்த்தி இருக்கிறான். ஆகவே இது போன்ற பெண் ஆளுமை என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை புரியாதவர்களை எல்லாம் இஸ்லாமிய பெண் ஆளுமை,
இஸ்லாமை அடிப்படையே தெரியாதவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்கள் என்று இந்த பேசப்படுகிற செய்திகளை நம்பி ஏமாந்து விடாமல், இஸ்லாமிய பெண் ஆளுமையாக இருந்தாலும் இஸ்லாம் சொல்லுகிற ஆளுமையுள்ள ஆணாக இருந்தாலும் அவன் குர்ஆனையும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையும் மாத்திரம் இந்த உலக வாழ்க்கையிலே எடுத்து வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய தன்னுடைய பயணத்திலே இருப்பவன் தான் ஆளுமை மிக்க முஸ்லிமாக இருக்க முடியும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.